ஆட்சிக்கு வந்து 100 நாள்கள் தான் ஆகியிருக்கின்றன. அதற்குள்ளாக வாக்குறுதிகளை இன்னும் ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாம் விவாதிக்க முடியாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவே 6 மாத காலம் பொறுத்திருப்போம் என்றுதான் சொன்னார்கள். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். பாதிக்கப்படாதவாறு அமைய வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரின் கருத்தாகவும் இருக்க வேண்டும். திமுக கூட்டணியில் வந்து விசிக பங்கு பெறும்போது திமுக கொண்ட நிறைய திட்டங்கள் வந்து விசிக சார்பில் நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்து போராட்டங்கள் வந்து நம்ம அறிவிச்சிருக்கோம். ஆனால் தற்போது தாவேகா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வகிச்சிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி அதே போல் கம்யூனிஸ்டோட மாணவர்களுக்கு வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒன்று வந்திருந்தது. அதே போல் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முதல்வர் வந்து என்ன பேசியிருந்தாருன்னா திமுக கொடுக்குற வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றுறதுதான் சொல்லியிருந்தாரு. ஆனால் தற்போது தாவேகா ஆட்சிக்கு வந்துட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கக்கூடியவங்க தான் 3 சிலிண்டர் சொல்லியிருக்காங்க. விவசாய கடன் மொத்தமாக ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே ரத்து செய்யப்படலை. நிறைய விஷயங்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி முதல்வர் கொடுத்த வாக்குறுதி இப்போ தேர்வு கொடுத்த வாக்குறுதி மாறா இருக்கு. இதுக்கு வந்து கூட்டணியாக இருக்கக்கூடிய விசிகாவுடைய கட்சிகள் எந்த ஒரு விஷயமும் தெரிவிக்க எதிர்க்கட்சிகளைப் போல நாங்கள் வந்து பொதுவெளியிலே எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நாங்களும் ஆளும் கட்சியில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நீங்கள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளும் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதனை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லுகிறோம். எந்த வகையில் சுட்டிக்காட்ட வேண்டுமோ அந்த வகையில் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து 100 நாள்கள் தான் ஆகியிருக்கின்றன. அதற்குள்ளாக வாக்குறுதிகளை இன்னும் ஏன் நிறைவேற்றவில்லை என்று நாம் விவாதிக்க முடியாது. எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுகவே 6 மாத காலம் பொறுத்திருப்போம் என்றுதான் சொன்னார்கள். எந்த ஒரு கட்சி ஆட்சி அமைத்தாலும் குறைந்தபட்சம் 6 மாத காலமாவது தேவைப்படுகிறது என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே 100 நாளில் என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டார்கள் என்ற கேள்வியை எல்லோரையும் போல் நாங்கள் எழுப்ப இயலாததுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.